நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. பிள்ளையார் பட்டி கணபதியே, பிழைகள் பொறுக்கும் குணநிதியே. அடியவர் அழைத்தால் வந்திடுவாய், அமைதியை அவர்க்கு தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகம் சகோதரனே. என் பேர் கோமதி. நாங்கள் நச்சாந்தம்பட்டிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இழுப்பக்குடி கோயிலை சேர்ந்தவங்க. நான் இது 3வது வருஷமாக வரேன். ஃபஸ்ட்டு வருஷம் வந்தப்போ, அதாவது இப்போ இந்த கல்கத்தா சிங்கார முருகேசனே இந்த 2023-26 பீரியடில் உள்ளவங்க தான் நம்ம நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தினதே. இந்த வங்காளத்து சிங்கார முருகேசனை அறிமுகப்படுத்தினதே இந்த பீரியடுக்காரங்க தான். ரெண்டாவது இங்கே இப்போ நம்ம ஆளுகளுக்கு ஒரு தங்குற வசதியை தவிர மற்றது எல்லாமே, அதாவது தங்குற வசதி அவங்கவுங்களாக தான் ஏற்படுத்திக்கணும். மற்றபடி சாப்பாடு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் சாப்பாடை பொறுத்தவரையும் நல்லாயிருக்கு. வெளியில் போயெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் வந்துடும். இந்த பாஷை தெரியாத இடத்துல, பாஷை தெரியாத ஊரில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. அதை நினச்சி நம்ம முதல்ல பெருமைப்படணும். ரெண்டாவது நம்மளுக்கு இந்த பால்குடம், காவடி, பங்குனி உத்திரத்தை விரிவுபடுத்தினதே இந்த கரண்ட் பீரியடில் உள்ளவங்க தான் எல்லாருக்குமே தெரியப்படுத்தினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காசி, கல்கத்தா, அயோத்தி இந்த இதிலெல்லாம் நிறைய மீட்பு சொத்துக்களெல்லாம் நிறைய மீட்பு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் வருங்காலத்தில் நம்மளை போல் இன்னும் வரக்கூடியவங்கெல்லாம் அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய எண்ணமே. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அன்றைக்கி ஏற்படுத்தினதுனால இன்றைக்கி அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இன்னும் வழி வழியாக அவங்களும் கொண்டாந்துடணும். நம்மளும் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா. செட்டி முருகன் என் பெயர் பெற்றவன் தெண்டாயுதம் அல்லவோ, அந்த
செத்திரவள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகனல்லவோ செட்டி முருகன் என் பெயர் பெற்றவன் ரெண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திரவள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகளல்லவோ கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட தோஷம் விட்டோடிடுவோம் கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட தோஷம் விட்டோடிடுவோம் கட்டுமே கட்டுமே வரை கொஞ்சமும் கண்டுகொள்வோம் முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா ஆறும் அறுபதும் ஆறு இருபதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடிய அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊர்கள் அகலட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் ஊர்கள் அகலட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து விட்டத்தில் வாழ்ந்திருப்போம் முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு காலத்தை மாற்றிடும் கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே காலத்தை மாற்றிடும் கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே கண்களில் பெருகுது நீரூற்று உன் கருணையினால் அதை நீ மாற்று ஆனை முக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே சங்கரன் மகனே கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே சங்கரன் மகனே கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே சந்ததமெல்லாம் உன்னை தொழுவோம் நல்ல சந்ததியை நீ தந்திடுவாய் ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய் கோபுர வாசலில் கொலுவிருப்பாய் குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய் கோபுர வாசலில் கொலுவிருப்பாய் குன்றாத வளத்தினை தந்திடுவாய் என் குறைகளை நீக்கி வாழ்வழிப்பாய் ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே மன்றினில் ஆடும் ஈசனுக்கு மகனாய் தோன்றி வந்தவனே மன்றினில் ஆடும் ஈசனுக்கு மகனாய் தோன்றி வந்தவனே மனக்குறையெல்லாம் போக்கிடுவாய் மங்கள வாழ்வினை தந்திடுவாய் ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே திருமணமாக
திருமணமாகா கண்ணியர்க்கு திருமண மாலை தந்திடுவாய். திருமணமாகா கண்ணியர்க்கு திருமண மாலை தந்திடுவாய். திருவடி தொழுதிடும் அடியவர்க்கு திருவருள் புரிந்து துணையிருப்பாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. மயிலே மயிலே நின்றாடு, மன்னவன் முருகனை மன்றாடு. தென்னவன் மகிழ்ந்திட நீ ஆடு, சேவல் கொடியுடன் சேர்ந்தாடு. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. செந்தமிழ் கீதம் நான் பாட, சந்தன காவடி தானாட. இந்திரன் கொலுவில் நீ நாட, தந்தன தாளங்கள் சேர்ந்தாட. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. கல்லும் மரமும் கனிந்தாட, காவிரி வெள்ளம் புரண்டோட. உள்ளும் புறமும் ஒன்றாக, புள்ளி மயிலே நின்றாடு. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. தும்புரு நாரதர் வந்தாட, தாரகை கண்ணன் குழலூத. பண்பாய் வேலவன் கலந்தாட, படை வீடாரிலும் நின்றாடு. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. சாமி அதிகார
அது எப்படி என்றால் ஐங்கரனுக்கிடையே ஆன்மா முதல்வர் ஈஸ்வரி முதல்வர் நீரார் உயர்த்தோர் பள்ளி தெய்வானை அனுமல் சொல்லோர் தீவாகனத்தோர் கருணாகராட்சன் நிச்சனி அலங்காரன் புத்தண்ட மண்டலீகரன் மதனமான வசீகரன் ஐஸ்வர்யன் சம்பந்தன் புத்தளிக்கிற சித்த பரிபாலகன் ஆத்திரமாக பாணிக்க மகனாலங்காரன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆபத் வந்தவன் அநாத ரட்சகன் அந்த கோடி அண்டங்கள் 224 கோலங்களும் காத்து மேலையை கை கொண்டு சத்ராஜ்யம் செலுத்தி காப்பாற்ற சுந்தரவட்ட குறையில் உடலில் இருந்தாலும் பெற்ற இந்த சிவசுப்பிரமணிய கடவுள் செய்து கல்கத்தாவால் அனைவரையும் அலுவலில் நின்று ஆயுரம் என்று தீர்த்த பிரசாதம் தண்ணீர் கொடுத்து ஆவியர் ஆட காவலர் போற்ற கல்விகளுடனே மூளையம்புகளும் சிங்கார முருகேசர் பதியில் எண்ணிலா வணிகர் பொன்னினார் செய்த புனித மண்டபத்தில் நவரத்தினமும் அணிபெற இழைத்த காமதே ரத்தின சிம்மாசன பொழுதுக்கு இதோ எழுந்தருளி வருகிறார். தங்க சரப்பள்ளி பூண்டவனை தணிகை மாமலை ஆண்டவனை திங்களை அணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. சரவண பொய்கையில் நானாட, சண்முக நதியில் அவனாட, வையாபுரியில் நீயாட, பருவான் சரவணன் விளையாட. மயிலே மயிலே நீ ஆடு, எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு. மந்திரத்து மாமணி சொல்ல இனி வார்த்தைகளும் இல்லையே, சொல்ல இனி வார்த்தைகளும் இல்லையே. மந்திரத்து மாமணியை மாமரி என்னல் மணி மண்டியிட சங்கடமும் இல்லையே, மண்டியிட சங்கடமும் இல்லையே. புத்துமணி ரத்தினங்கள் முன்முகத்தில் செம்மவன மண்டபத்தில் கண்டையிரு தேவியே, மண்டபத்தில் கண்டையிரு தேவியே. எந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவோம், எந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவோம். இந்த வேளை உண்மையும் இந்த ஆளை நாடுவோம். முருகாவே முத்துநவரக்கும் மணி பத்தி நீரை பற்றியில் முத்தகிரி முத்தினர் என போதும் வெற்றி முத்தன்னவரத்னம் மணி பத்தி நீரை பற்றியில் முத்தகிரி முத்தினர் என்ன போதோ. வேல் 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 வெற்றி வேல் முக்க நிறைவக்கும் அருள் வைத்த முருக கடல் 33 தூரம் அடிவேணி. வேல் வேல் வெற்றி வேல் வேல் பத்தும் வகை உற்ற கனி விட்டாரி பற்குனனை வெற்றி பெற ரதமூரோ. வேல் வெற்றி வேலே பத்தும் மூடி தத்தும் வகை உற்ற கனி விட்டாரி பற்குனனை வெற்றி பெற ரதமூரோ. வேலே வெற்றி வேலே பச்சை நீராமுற்ற புயல் அச்சம் மர வைத்த போது பத்தர் மனதுற்ற சிவம் அருள்வாய். வேல் வேல் வெற்றி வேல் வேல் திட்டுமிதி திட்டுமிதி திக்கு புகு திக்கு புகு தைத்ததன தைத்ததன தென்னனான முருகா வேல் முருகா வேல் வேல்
எந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவோம், எந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவோம், இந்த வேளை உண்மையும் இந்த ஆளை நாடுவோம். முருகாவே முருந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவோம், எந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவோம், இந்த வேளை உண்மையும் இந்த ஆளை நாடுவோம். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். அதனாலில் சூரனை அழித்த தெய்வமீயனில், அதனாலில் சூரனை அழித்த தெய்வமீயனில், அடுத்து வந்த பகையன முடிப்பதன்மை தானனில், மோதி நிற்கும் எங்கள் வகை குடிக்க வேலை எடுத்துவா, மோதி நிற்கும் எங்கள் வகை குடிக்க வேலை எடுத்துவா, முருகனே சிங்கார முருகேச வேல் வேல் வெற்றி வேல் வேல் திக்குவன மத்தளமே தக்கை தொடி தத்ததகு செச்சரிகை செச்சரிகை எனாடோ வேல் வேல் வெற்றி வேல் வேல் அத்தனுடன் அத்தனட நித்ரிபுவனத்தினவ சக்தியருள்
நாங்கள் வந்து தேவகோட்டை எங்கள் ஊர். நாங்கள் வந்து சென்னையில் ரெடில்ஸில் இருக்கிறோம். நாங்கள் வந்து இது கல்கத்தாக்கு இங்கே வந்து முதல் வருஷம் வந்திருக்கோம். இதான் முதல் வாட்டி வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி சரி, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இல்லை, இது முதல் வாட்டி நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் தேவகோட்டை, சொந்த ஊர் தேவகோட்டை, இருக்கிறது சென்னை ரெடில்ஸில். இது முதல் ட்ரிப்பு இந்த மாதிரி சிங்கார முருகரை பார்க்குறதுக்காக நாங்கள் கல்கட்டாவுக்கு முதல் வாட்டி வந்திருக்கோம். வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரும்போதே நல்ல பாட்டெல்லாம் போட்டு நல்லபடியாக ஆட்டம்லாம் காவடி ஆடி நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்து பார்த்து. முருகரை இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சிறுவாபுரிக்கு போவோம் நாங்கள், ஆனால் எங்களுக்கு அது முருகரை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே வராது. நாங்கள் இந்த முருகரையும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. விட்டுட்டு வர மனசு இல்லை. நன்றி. இந்த நிகழ்வுக்கு காவடி எடுத்த சாமிகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அறிமுகப்படுத்திங்க. என் பேர் கேஆர் வீரப்பன், தேவகோட்டை, தருமபுரி வீரப்பனா தெரியும். நான் 3 ஆண்டுக்கு முன்னாடியே காவடிக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்போ கொரோனா வந்தனால அது கேன்சல் ஆகி போச்சு. இந்த ட்ரிப்பு எப்படியாவது எடுக்கணும்னு நினச்சேன். இங்கே வந்தேன், உமையாச்சியை கேட்டேன், காவடி தந்தாங்க, காவடி எடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்தால் காவடி எடுத்தால் அப்படி எல்லா நன்மையும் கிடைக்கும். இப்போ குழந்தைனா குழந்தை, கல்யாணம்னா கல்யாணம், சாந்தி சந்தியா எல்லா சௌகரியம் கிடைக்கும். இது கிடைக்க அறியாது. இது பல தூரம் எத்தனை கிலோமீட்டர்லேருந்து வர்றோம், வந்து முருகன் தரிசித்து எனக்கு கிடைச்ச ரொம்ப சந்தோஷம். அண்ணே, நான் தேவகோட்டை, நான் மாத்தூர் மணலூர். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இப்போ தான் நான் வந்திருக்கேன். எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா எல்லாமே நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு இதாக இருந்து இவ்வளோ தூரத்தில் ஒரு 1600 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கோம். இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இது பண்ணுறாங்கன்னா எல்லோரும் வரணும். நம்ம நகரத்தாரில் வந்து 76 ஊரில் இருக்கோம், எல்லாருமே வரணும். ஏன்னா இவ்வளோ பெரிய முருகனை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா நல்ல ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு நிறைய பேர் வரணும். ஆமாம், போன வருஷம் 3 வருஷம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த வருஷம் வந்திருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு, அவ்வளோதான்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்லை. அதனால் நிறைய பேர் வரணும். நம்ம நகரத்தார் எல்லாருமே வரணும், எல்லா ஊருக்காரங்களும் வரணும். அதில் ஆட்சிமார்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் வர்றதே ரொம்ப பெருசு. இன்னொருகள் இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இன்றைக்கி நம்ம நினைக்கணும். அதனால் எல்லோரும் வாங்க, வாழ்த்துக்கள். நல்ல ரொம்ப சந்தோஷம்னே வந்துட்டு போன நிகழ்ச்சி ரொம்ப நல்லது. காளையப்பன் பட்டணசாமி, தேவகோட்டை. நாங்கள் கல்கத்தாவுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் வர்றோம். இந்த மாதிரி சிங்கார முருகேஸ்வரரை பார்த்து அன்றைக்கி பால் குடம் காவடியெல்லாம் எடுத்தாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நம்ம 76 ஊர்கள்லேயும் இருந்து ஆட்சிமார்கள், செட்டியார்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சாப்பாடு வசதிகள்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. காவடி 15 காவடி இருந்துச்சு, 64 பால்குடம் புறப்பட்டுச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நகரத்தார்கள் வருஷம் கூடணும், காவடியும் கூடணும். மக்கள், நம்ம செட்டிநாட்டு மக்கள் அதிகமாக இங்கே வந்து சாமி தரிசனம் செய்யணும். இவங்க வந்து இங்கே கல்கத்தாவில் வாழக்கூடிய நகரத்தார் வெங்கடாச்சலண்ண, அங்கே திருவற்றூரில் என்ஜினியர் அண்ணன் சொல்லுவாங்க, அவருடைய பையன். இவங்க வந்து இந்த நிகழ்வுகளை பற்றி, ஏன்னா இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரணம். வணக்கம் அண்ணே. இந்த நிகழ்வு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 2018 முதன் முறையாக நாங்கள் ஆரம்பித்தோம். அதாவது ரொம்ப நாள் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடி எடுத்ததாக பால்குடம் எடுத்து விட்டு போச்சதுக்கப்புறம் பால்குடம் எடுக்கிறத விட்டுட்டாங்க. ஆனால் 2017 பருவத்தில் காசிநாதனுடைய தலைமையில் பலராமசாமி வந்து வந்தப்போ இங்கே வந்து எங்கள் கல்கத்தா நகரத்தார் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து நம்ம எப்படியாவது இங்கே வந்து இந்த கோயிலை மீட்டெடுக்கணும்னு சொன்னாங்க. கோவிலை மீட்டெடுக்க வேண்டுமானால் நம்ம எல்லாரும் கோயிலில் மாதம் திருப்புகள் போடுறோம்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே இருக்க நகரத்தார் எல்லாரும் சேர்ந்து 2017 ஆகஸ்ட் அதிலிருந்து திருப்புகள் பாராயணம் அந்த கார்த்திகைக்கு வர சண்டேயில் பாட ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த பலராமசாமி அண்ணனும் லேனா காசிநாதனும் சேர்ந்து 18 ரொம்ப அழகாக அருமையாக கொண்டாடினாங்க. 650-700 பேர் வந்தாங்க. 18 19 ரொம்ப ஜோராக நல்லா கொண்டாடினோம். அதுக்கப்புறம் 20ஆம் ஆண்டு நம்ம அந்த கொரோனாவால் பண்ண முடியல. ஆனால் 21லேயும் கொரோனா இருந்தது. ஆனால் நாங்கள் 12 பேர், கல்கத்தாவால் நகரத்தார் 12 பேர் எடுத்து வந்தோம். அந்த நாச்சிய பெண் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஜெம்ஷெட்பூர் வந்து அவங்க, என்னுடைய முத்துராமன் எல்லாரும் வந்து 21ல் 12 பேர் எடுத்தோம். 22ல் இப்போ இவர் நம்ம பலராமசாமியோட 3வது பருவம் 22லையும் ரொம்ப அருமையாக நடந்தது. அதன் பிறகு இந்த நம்ம இப்போ இருக்கக்கூடிய லேனா நாராயணனோட தலைமையில் இது 3வது 23 முடித்தோம். 24 நல்லா நடந்தது. 25 இந்த ஆண்டும் ரொம்ப நல்லாக அருமையாக நடந்தது. இது வந்து அந்த ஐயாக்கள் கட்டி வைத்த காலத்தில் இருந்த பழைய பால்குடங்கள் வந்து ஒரு 18-20 இருந்தது. அது தவிர நாங்கள் போய் 100 பால்குடம்லாம் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 100 பால்குடங்கள் 60 காவடிகள்லாம் வந்தது. ரொம்ப நல்லா இந்த நடந்துட்டு இருக்கு. இதை வந்து காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் விடாமல் செய்ய வேண்டும். இந்த கோவில் நமது கைகளில் மீண்டும் வர வேண்டும். நான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கோவிலில் சாத்த வேண்டிய நகை
நகை வந்து விட்டது. வெள்ளி நகை எடுக்க போன வந்திருக்கிறாங்க. வெள்ளி நகை இந்த கோயிலுக்கு எல்லா சாமிக்கும் வெள்ளி நகை உண்டு. வெள்ளி நகையை கொண்டு வந்து சாத்தி இன்னைக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி இப்பொழுது இது தீபாராதனையுடன் இந்த திருவிழா முடிவடையும். நம்ம ஊர்லேருந்து வரக்கூடிய நகரத்தார்கள் நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு காரியங்கள் நிறைவேறினதுக்கப்புறம் திருப்பியும் நன்றி செலுத்தும் வகையில் மீண்டும் வருகிறார்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக வர்றவங்களும் வர்றாங்க. புதுசாக வர்றவங்களும் மேலும் மேலும் இந்த சக்தி இறைவனோட சக்தியை தெரிந்து புதிதாக வருபவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பழசு எடுத்தவங்க நல்லா எனக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கணும், கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், படிக்கணும், இந்த மாதிரி நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்காரமுருகன் சக்தி வாய்ந்தவர். இந்த கோயில் நம்மிடம் சீக்கிரம் வர வேண்டும் என்பது என்னுடைய அவா. கல்கத்தா நகரத்தில் அனைவரும் நவாவும் கூட. ஸோ வெற்றிவேல் முருகன் அரோகரா. காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கும் அந்த சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. உங்களுடைய நாட்டுக்கோட்டை டிவி ரொம்ப நல்லா கவர் பண்ணுறீங்கன்னு நான் நேற்று நிகழ்ச்சிகளையும் பார்த்தேன், இன்றைக்கும் பார்த்தேன். ரொம்ப நல்லா நீங்கள் ஊர்லேருந்து வந்து இதை வந்து சிறப்பாக எல்லாரையும் இதை எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அனைவருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ ஆட்சி வந்து இங்கே கல்கத்தாவில் வாழக்கூடிய நகரத்தார், இப்போ அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க, எந்த ஊர் என்னென்னு இங்கே என்னென்னு அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்கள். நான் பிறந்தது கோட்டையூர், ஆனால் என்னை கல்யாணம் பண்ணது பள்ளத்தூர். நான் 1983 கல்கத்தாவுக்கு வந்திருக்கேன். இங்கே நான் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தேன். அப்போ 1916 பலராமசாமி அங்கே வந்து எங்களை கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போகணும், இதை நம்ம திருப்பணும்னு. அப்போ எல்லாருக்கும் ஃப்ரீயாக இல்லை, ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த டயத்தில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எல்லாரோடய சேர்ந்து போய் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் சொன்னார், நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து மக்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் பலத்தை காமிங்கன்னாங்க. அதனால் நாங்கள் 2018 நம்ம ஊரில் இருந்து 600 பேர் ஃபஸ்ட்டு 42 காவடி 80 பால்குடம் எடுத்து முதல்ல இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எல்லா ஏற்பாடும் பண்ணி, ஆனால் நான் இல்லை, நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன். அடுத்த வருஷமும் வந்தாங்க. அப்புறம் 2020 2021 முடியலை, கொரோனா டைமாக போச்சு. 2022 மறுபடியும் நம்ம மக்கள் வந்தாங்க. 1000 பேர் இருக்கும். 2022 2023 எதிர்பாராத கூட்டம், 2000க்கு மேலே மக்கள் வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 80 காவடி, நல்ல 100க்கு மேலே பால்குடம். அதுக்கப்புறம் 2024 நல்ல கூட்டம் வந்தது. இந்த வருஷமும் எங்களுடைய ஆசையெல்லாம் இந்த கோயில் நம்ம நகரத்தார் வசம் வரணும். இதில் இருக்க பூசாரி அவருதுங்கிறாரு, இதை நம்ம நகரத்தார் வசம் வரணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். அதனால் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, நம்ம நகரத்தார் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த கோயிலை நம்ம கைவசம் கொண்டு வரணுங்கிறத வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. சொந்த ஊர் நாட்டரசக்கோட்டை. இது முதல் தடவை அந்த சிங்கார வடிவேலரை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப பிரமாதமாக நடந்துச்சு. பால்குடம், காவடி, விளக்கு பூஜை எல்லாம் பிரமாதமாக நடந்துச்சு. லேனா நாராயணனே நல்லா நடத்துகிறாங்க. என்னோட சொந்த ஊர் நாட்டரசங்கோட்டை தான். இப்போ தான் மதுரையில் இருக்கிறோம். இப்போ தான் முறையாக கல்கத்தாக்கு இதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நல்லா நடந்தது. சொந்த ஊர் கொல்லங்குடி அலைகாமி